மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கும் திமுக அரசு கடுமையாக சாடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் சொத்து வரி, மின்சார கட்டணம், குடிநீர் கட்டணம், பால் விலை, பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்தி கட்டண உயர்வை பொதுமக்கள் தலையில் சுமத்தியுள்ள திமுக அரசு தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் மீண்டும் ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. திமுக அரசு கடந்த 2023-24 ஒரு நிதியாண்டில் மட்டுமே ரூபாய் 65,000 கோடிக்கு மின்சாரம் வாங்கியிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மின் உற்பத்தியை பெருக்க எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் இந்த மின்சாரம் வாங்கிய செலவை பொதுமக்கள் தலையில் சுமத்தியுள்ளது. நாடு முழுவதும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தியை பெருக்க பல மாநிலங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கையில் மாதம் சுமார் ரூபாய் 5,400 கோடி நிதியை மின்சாரம் வாங்க செலவு செய்திருக்கிறது திமுக. மின் உற்பத்தியை பெருக்காமல் விலைக்கு வாங்கும் மின்சாரத்தின் அளவை அதிகரித்துக் கொண்டே இருந்தால் மீண்டும் மீண்டும் மின் கட்டணம் உயர்வுக்குத்தான் வழிவகுக்கும். இந்த அடிப்படை நிர்வாக அறிவு கூட இல்லாத முட்டாள்தனமான மாடலாக இருக்கிறது திமுகவின் திராவிட மாடல் அரசு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஷாக் கொடுக்கும் மின் கட்டணம் என்றெல்லாம் பேசி காணொலி வெளியிட்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தற்போது பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஷாக் கொடுத்து வருகிறார். ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு 3 ஆண்டுகள் கடந்தும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார். மேலும் மாதம் மாதம் மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறை இல்லாமல் பொதுமக்கள் ஏற்கனவே 50% அதிகமாக மின் கட்டணம் செலுத்தி வருகிறார்கள். வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி மாதம் மாதம் மின் கட்டணத்தை கணக்கெடுப்போம் என்று சொல்லி தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவின் நிர்வாக தோல்விக்காக பொதுமக்கள் மீது மின் கட்டண உயர்வை சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம்? தங்கள் நிர்வாக திறனின்மைக்கு பொதுமக்களை பலிகடாவாக்கும் திமுக உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி உள்ளிட்ட மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு மாதாந்திர மின்கட்டண நடைமுறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.